இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டே பத்தியும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். So we'll start with the review. மேகலா ஹாப்பி நியூ இயர் டு பிரியா மேம் அண்ட் ஹரிஷ்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேகலா. ஹாப்பி நியூ இயர் டு யூ டூ. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துவே சொல்றாரு மஞ்சரி சகுனின்னு அப்படின்னா முத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப ஜீனியஸ் ஆச்சு, இவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்றது. அப்புறம் கணபதி சார் போட்டிருந்தாரு, ஐ அப்ரிஷியேட் யுவர் ரிவ்யூ வித் ட்ரூ இன்டென்ட் and so I see the review first and then only see the 1 hour episode ன்னு போட்டிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பாயிண்டட் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றதுக்காக ஒரு தனி தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. மஞ்சு வந்துட்டு சவுண்ட் ஒன்லி என்டர்டெய்னிங் டு வாட்ச் BB8ன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆமாம், அதுதான் அங்க இருக்கு. அப்புறம் இந்த முத்துவை எப்போ எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியலன்னு குழலி தருண் அவங்க போட்டிருக்காங்க வை பிலீவ்னு. அது என்னன்னா அவங்களுக்கு அந்த பேச்சு திறமை இருக்கிறதுனால அது பேசி பேசி பேசியே வந்துட்டு டாமினேட் பண்றாங்க. அது அவ்வளவுதான் மேட்டர் அது. அப்புறம் திரும்ப மறுபடியும் கணபதி சார் போட்டிருக்காரு, we could see Deepak making குத்தாட்டம் after burning Arun picture. Yesterday we spoke about it, saying that he has salvaged ன்னு சொல்லிட்டு போட்டு Muthu's pride by doing so shows how his attitude is and so immature he acts. அதுதான் நாங்க நேற்று பேசினோம். ஆக்சுவலி இவர் வந்து சின்ன பையன்கள்லாம் கிடையாது, இவ்வளவு பெரிய ஆளு. இப்படி ஒரு அந்த அக்ரெசிவ் அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளிப்படையா இப்படி காட்டுறப்போ வந்துட்டு நல்லா இல்லைன்றத நேற்று நாங்க பேசணும் சார். ஆக்சுவலி நாங்க என்ன சொன்னோம், இவரோட பையன் இவரை பார்த்து என்ன கத்துப்பாருன்றதுதான் நாங்க சொன்னோம். ஏன்னா ஏதோ வந்துட்டு ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்க அது ஏதோ வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணாக்கா அது வேற. பட் இது வந்துட்டு எனக்கு இதுவா இருந்தது அவங்க ஃபேமிலியே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் சார் இருக்கு. ஸோ நோ கமெண்ட்ஸ் ரிகார்டிங் தட். அப்புறம் மேகலா வந்துட்டு முத்து செம சிம்பத்தி கிரியேட் பண்றாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்தப்போ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல செப்பல் கூட வாங்க முடியலன்னுட்டு சொன்னாருன்னாங்க. எனக்கு தெரியல, பிக் பாஸ் ஷோ வந்துதான் ஒரு செப்பலே வாங்க முடியுமா முத்துனாலன்றது தெரியல. அதுக்குதான் நேற்று வந்துட்டு அந்த துபாய் ரைடு பத்தி எல்லாம் நான் பேசினேன். நானு அது இப்ப சொன்ன மாதிரி ஒரு LED டிவி வாங்க முடியலனாலும் செப்பலாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லன்றதுதான் எங்களோட கன்சர்னே. இதெல்லாம் வந்துட்டு ஏன் அதை அங்க வந்து இனிஷியேட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அடுத்தது வந்து இன்னொருத்தர் ஹரி அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் மேடம் சௌந்தர்யா வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு நல்லா தானே கேம் விளையாடுறாங்கனாக்கா ஆமா, அதனாலதான் அவங்க வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன ஒண்ணு டாஸ்க்ல கொஞ்சம் வீக் சௌந்தர்யா. சோ அந்த ஒரு விஷயத்த வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க யாரையும் என்ன சொல்றது ஒரு குரூப்பிசம் பண்ணி கேம் விளையாடுறதில்ல, தனியா இண்டிவிஜுவலா போறாங்க. யாருன்னா ஒருத்தர் சொன்னாக்கா அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் அந்த மேட்டர். அது இன்னொன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஹரிஷ், இது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. ஒருத்தர் போட்டிருக்காரு, எனக்கு அது என்னன்றதுன்னு கூட எனக்கு சத்தியமா புரியல. அவர் எதை வச்சு அப்படி போடுறாருன்றது கூட எனக்கு தெரியல. சீரியஸ்லி ஹவு மச் மணி யூ டுக் டு சப்போர்ட் முத்துன்னு கேக்குறாரு. இல்ல அது நம்மள கேட்கல, அவர் வந்து ரவீந்திர அவர்கள் கேட்கிறாரு. ஓ அப்படியா, ஓகே. அவரு क्वेश्चन பாயிண்ட் ஒன் பண்ணிட்டு கடைசியா ரவீந்திர அவர்களா கேள்வி கேட்கிறாரு. ஓகே தென் ஃபைன், அப்படின்னா பரவாயில்ல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னப்பா இந்த மனுஷன் நம்ம ரெவ்யூ பாக்குறாரா இல்லையான்னு கூட தெரியல, இவ்வளவு லென்த்தியா எழுதி இருக்காரு நம்மளை பத்தி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி I think you're doing to be in the limelight conversation since you cannot analyze this year. Muthu's true character are getting exposed this week. He never accepts his mistakes, sir. If there is a Goa gang, he has a problem. But he can make a gang with Manjari, Jack and do groupism. He is always twisting his words. Muthu said during the weekend that sound doesn't play anything during week. The weekends அப்படி சொன்னிட்டு during weeks வந்துட்டு he says she is a toughest contestant. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஆக்சுவலி he has seen.
இஸ் he stupid or what அப்படின்னு கேட்டிருக்காரு. முத்து இஸ் கான்ஸ்டன்ட்லி ஜெலஸ் ஆஃப் சவுண்ட் ஜஸ்ட் லைக் யூ ஆர் அப்படின்றத போடவே ஒருவேளை நம்மளதான் சொன்னாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரவி பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு. ரவி, யூ ஆர் எ ப்ரொடியூசர், கோ அண்ட் டூ த ஜாப். People like you are changing actual viewers' intentions, manipulating everything. Muthu is doing a strategy. What trap அப்படின்னு கேட்டிருக்காரு. Yes, even we say the same. What is என்ன சொல்றது, சௌந்தர்யாக்கு மகாவிஷ்ணு இருந்தாக்க இவருக்கு ஒரு மகாலட்சுமி இருக்காங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இன்னும் கலாய்க்கணும் கிண்டல் பண்ணோம்னாக்க ஈவன் we can do that. That is not a big thing. So we are not here for that அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரோம். ரொம்ப அனாவசியமா ஒரு பொண்ணை நாகரிகம் இல்லாமல் பேசினால் நாங்களும் பேசுவோம் அப்படின்றத நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இதுல கொஞ்சம் பேர் வந்துட்டு முத்து பெஸ்ட் முத்து வேர்ஸ்ட்னுலாம் கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க. These are all the comments we received. So we'll go into the show, ஹரிஷ். இப்ப நேத்து என்ன நடந்ததுன்னா, ரயான் பேசுறாரு. இந்த பேச்சாளர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஷோக்குள்ள கொண்டு வந்த அப்புறம் இது பேச்சாளர்கள் ஷோவா மாறிடுச்சு, என்ன செஞ்சாலும் வந்துட்டு ஸ்கிரீன்ல நம்ம தெரியறது இல்ல, பேசிதான் ஜெயிக்கணும், ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. வெரி கரெக்ட், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வாட் ஹி ஹஸ் புட். இப்ப இவ்வளவு நாளைக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணிருக்காங்க. இது முதல்ல இருந்தே அவங்க கத்திட்டே இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு ஒருவேளை பிக் பாஸுக்கே அது புரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியாது. நாம இங்க கத்திட்டு இருக்கோம், பட் அவங்க உள்ள இருந்து இந்த வார்த்தைகளை வந்துட்டு முதலே சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் வந்துட்டு இருந்த சீசன்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு குவாலிஃபை ஆன கண்டஸ்டன்ஸ். வாட் இஸ் சேஸ் இஸ் 100% கரெக்ட். எல்லாமே வந்துட்டு குவாலிஃபைட் கண்டஸ்டன்டா இருந்தாங்க. பட் குவாலிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் யாரும் இல்லை இவ்வளவு நாள். பட் இப்போ வந்துட்டு இவங்க பேசியே டாமினேட் பண்ற மாதிரி இருக்குன்னுட்டுன்னு என்ன சொல்றது, அழகான வார்த்தைகளை போட்டு அழகா சொன்னாரு. தட் ஆல் மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட்ன்ற வகையில வந்துட்டு ரயான் பேசினது ரியலி டு பி அப்ரிஷியேட்டட்ன்றதான் சொல்றேன். பட் இட் இஸ் டூ லேட் அப்படின்னு சொல்றேன் நான். ஏன்னா முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 வாரம். இது நீ முன்னாடியே வந்துட்டு இனிஷியேட் பண்ணனா, வாட் முத்து இஸ் டூயிங் இஸ் டாமினேட்டிங் அதர்ஸ், இஸ் டாமினேட்டிங். ஏன்னா he started it in the first week itself. விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த பிளான் யார் போட்டதுன்னா எல்லாரும் முத்து முத்து முத்து. அவர் பேசி 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 நான் கூட ஒரு வாட்டி சொன்னேன், இல்ல மெஸ்மரிசம் ஏதாச்சும் தெரியுதா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. So this is what happening from the beginning. பட் ஆனா இவங்களுக்கு அது கூட வந்துட்டு ரயானுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ரயானுக்கு புரியறதுக்கே வந்துட்டு 80 நாட்கள் தேவைப்பட்டிருக்குன்றதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. பவியும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, இவங்க பேசிட்டே இருக்கிறதால வந்துட்டு நாம பேசுறது இல்லன்னுட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க. உண்மைதான், நம்ம பவி மிக்சர்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்ன கேட்டா, இப்ப இந்த மாதிரி கொச்சன்னுட்டுன்னு இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு முத்து, ஜாக்லின், மஞ்சரி இவங்க எல்லாம் பேசுறது இல்லாம இருந்திருந்தா அது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிருக்குமோ என்னமோ அந்த கேம், எனக்கு தெரியல. அதனால அப்படின்னா பவி பேசுறாங்க, அவங்க பேசுறது ஏன் வரல அப்படின்னா, நீங்க வந்து கண்டென்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட பவி இல்லாம இருந்தாங்க. அதுதான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களோட இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களாவே விலகி தன்னை வந்து ஓரளவுக்கு விலக்கி வச்சுக்கிட்டாங்கன்னு தான் பார்க்க முடியுது. அவங்களா தனியா இருந்தாங்க. அன்ஷிதா அவங்களோட ஒரு நாள், அப்புறம் திடீர்னு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகினாங்க. ஸோ அவங்க விலகி போனதுனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் அவங்க கிட்ட இருந்து பெருசா வரலன்னு நான் பாக்குறேன். பட் ஸ்டில் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வெயில் என்ன சொல்றது, 1 hour எபிசோட்லயும் வரல, லைவ்லயும் அது பெருசா காட்டப்படலை அப்படிங்கறதுதான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா. அப்போ அதுதான் ரீசனா இருக்க முடியும். அடுத்தது வந்துட்டு முத்துக்கு ரயானுக்கு அந்த ஒரு டாபிக் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது இல்ல, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு முத்து மனசுல சாரி கேட்டுக்கிட்டாராம். அதனால நான் சாரி சொன்னேன்னுட்டுன்னு நான் சொல்லிட்டேன் நானுன்றாரு. இது என்ன வகையில நியாயம்ன்றது எனக்கு தெரியல. இப்போ ரயான் வாய வந்துட்டு இப்படி வச்சிட்டு இருந்தாரு, அப்படி வச்சிட்டு இருந்தாருன்னா நீ ஏன் அதெல்லாம் கொஸ்டின் பண்ற? இப்போ உன்னோட இது என்ன, உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினாக்க நீ பேசுற, ஓகே ஃபைன். ஆனா அவன் வாய அப்படி வச்சிருக்க கூடாதுன்றதுக்கெல்லாம் நீ யாருன்றத நான் கேக்குறேன். இப்போ ஒன்ஸ் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் தட் அந்த சினாரியோ, நீ என்ன பண்ற, நீ அடுத்தது நீ வந்துட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ இப்ப பின்னத்துக்கு வாய் எப்படி வச்சிருக்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிற.
சொல்லாத சாரியே நான் சாரி சொல்லிட்டேன்னு சொல்றேன். இதுதான் நாங்க பொய்ன்னுட்டு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ரயான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா நின்னாரு. சாரி சொல்ல முத்து, சாரி சொல்ல முத்து. இல்ல நான் மனசால சாரி கேட்டுக்கிறதுனால வந்துட்டு நான் சாரி சொல்லிட்டேன். சரி தப்புப்பா, இப்ப நான் கேக்குறேன் நான் சாரி அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன ரகம்ன்றது எனக்கு தெரியல. இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு ஹரிஷ். கண்டிப்பா எல்லாருமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னுட்டு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு 1 மினிட் ஸ்டோரி நான் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த ஸ்கூல் வாத்தியாரு ஒரு சினிமாக்கு, இப்ப எல்லாமே இந்த பாரதியார், மகாத்மா காந்தி படம் வந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹரிச்சந்திரன் படத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும். சோ நெக்ஸ்ட் டே மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்றப்போ வந்துட்டு அங்க இருந்த எல்லா பசங்களும் 2 பேரை தவிர எல்லா பசங்களும் என்ன சொன்னாங்க, அந்த படத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்குனீங்க அப்படின்னா, பொய் சொல்லாம ஹரிச்சந்திரன் மாதிரி வாழணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே சொன்னாங்க. அந்த இருந்த அந்த 2 பேரை மட்டும் வந்துட்டு, சார் பொய் சொன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு புள்ள குட்டி என்ன பணம் சொத்து எல்லாமே போயிடும் சார். சாரி, உண்மையை சொன்னாக்கா, உண்மைகளை சொல்லிட்டு இருந்தாக்கா இது எல்லாமே போயிடும் சார். அதனால வந்துட்டு பொய் மட்டுமே சொன்னாதான் ஜெயிக்க முடியும் இந்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த 2 பசங்க சொல்றாங்க. நான் சொல்ற அந்த 2 பசங்க வந்துட்டு முத்துவும் மஞ்சரியும். சோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும், அந்த 1 மினிட் ஸ்டோரி நான் சொல்லணும்னுட்டு நான் ஆசைப்பட்டது. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காங்க. So what these two people are doing, what others are doingன்றதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் இவங்க வந்துட்டு இந்த வகையில யோசிக்கிறாங்க, இவங்க இந்த வகையில யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு என்ன குரூப்ல டூப்னு சொல்றது வந்துட்டு இவங்க 2 பேர் மட்டுமா தான் இருக்காங்கன்றத சொல்லிக்கிறேன் நானு. இப்ப இந்த ரயான் வந்துட்டு முத்து கிட்ட எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாரு. அப்போ வந்துட்டு அந்த முத்து என்ன சொல்றாரு, டேய் நீ ஒரு சின்ன விஷயத்த புடிச்சிட்டு வளவளன்னு பேசுறன்னுட்டு முத்து சொல்றது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. என்னமோ நாதஸே சொல்லிக்கிறான் டைலாக் தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நீ பேசுறதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் முத்து அப்படின்றதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இவரே பேசிட்டு இருக்காருன்னுட்டுன்னு. ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா இந்த மஞ்சரி, முத்து, ஜாக் இந்த 3 பேர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சா புதுசா வந்திருக்கிற அந்த எடிட்டிங் டீம், எடிட்டிங் கிரியேட்டிவ் டீம், எடிட்டிங் டீம் எல்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த சங்கீத ஸ்வரங்கள் பாட்டாச்சும் வந்துட்டு பேக்ல போட்டுடுங்க, நாங்க கொஞ்சம் கேட்டுக்கிறோன்றத நாங்க ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறோம். சத்தியமா முடியல அவங்க 3 பேர் பேசினாக்கா. இப்ப இந்த ரெவ்யூ பண்ற வேலை மட்டும் இல்லைன்னா நான் கூட இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்திருக்க மாட்டேன். அவ்வளோ கேவலமா இருக்குன்றதான் வந்துட்டு, ஏன்னா நான் பட்டிமன்றம் எல்லாம் பாக்கணும்னா அது சாலமன் பாப்பையா, அது பட்டிமன்றம் நான் பாத்துக்கிறேன் நான், இதுவே எங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு வஸ்டா இருக்கு. உனக்கு இப்ப இந்த ரயான் முத்து இஷ்யூ எப்படி இருந்தது ஹரிஷ்? ரயான் வந்து என்ன பொறுத்தவரை அவர் சரியா தான் பேசுறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா முத்து தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் இழுத்துட்டு வராதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வந்து ரயான் பண்றது பிடிக்கல, இல்ல ரயானுடைய ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை சொல்றது ஓகே. பட் நீ அதை மாத்திக்கோன்னு சொல்ற இடத்துல நீங்க இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே சில விஷயங்கள் மாத்திக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் உங்களுடைய தவறுகளை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுடைய தவறை சுட்டி காட்டணும். அந்த இடத்துல நீங்களே தவறு பண்ணிட்டு அடுத்தவங்களுடைய தவறை வந்து நீங்க சுட்டி காட்டுறதுல அது எனக்கு தெரிஞ்சு அது நோ யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல முத்துக்குமார் வந்து அவருடைய தவறுகளை மறைச்சு ரயான் பண்றதுதான் தப்புன்னு சொல்ற மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் பேச்சாளர்கள் பேசுறாங்கிறதெல்லாம் 2 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. முத்துக்குமாரன் மஞ்சரி 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் பேசினாலும் இங்க வந்து அவ்வளவு பிஆர் ஒர்க் பண்ணாலும் பெரிய அளவுல மக்கள்கிட்ட சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். பிஆர் ஒர்க் தான் இருக்கு, பிஆர் ஒர்க் இருக்கு, போட் வச்சு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் இருக்கே தவிர பெரிய அளவுல சப்போர்ட் இல்லைன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியுது இந்த சப்போர்ட் யாருக்கு போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஓட் வருது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியுது. கண்டிப்பா. இப்போ பயந்துட்டாங்கன்னுட்டு முத்து பார்த்து ரயான் சொன்னது வந்துட்டு ப்ரொவோக் ஆகுற மாதிரி இருக்குன்னுட்டு மஞ்சரி சொல்றாங்க. ஆனா கூடவே இருக்கியே அவ்வளவு பச்சையா முத்து பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு முத்து இப்படி எல்லாம் பப்ளிக்ல வந்து இப்படி பேசக்கூடாது, நாம மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாம பிரயோகிக்க கூடாதுன்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணலன்றதுதான் எனக்கு தெரியல.
அதுதான் ரொம்ப இதுவா இருந்தது. இப்ப இதெல்லாம் வந்து நான் கேள்வி கேட்கிறேன்னுட்டு முன்னாடி வர்றாங்க. பட் வை ஷி டிட்ன்ட் டூ தட் அப்படின்றதுதான் வந்து ஒரு இதுவா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ரயான் அந்த கப்ஸ் எல்லாம் வந்துட்டு நேத்து இது பண்ணிட்டு இருந்தாருல்ல, முத்து ஹி வாஸ் கவுண்டிங், ரயான் வந்துட்டு அடுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அதை அடுக்க முடியல, அந்த 75ல முடிஞ்சிடுச்சுன்றப்போ வந்துட்டு நான் தான் ஸ்லோவா எண்ணிட்டேன் ரயான்னுட்டுன்னு ரயான் கிட்ட சொல்றாரு. தட் வாஸ் கரெக்ட் ஆக்சுவலி. இவர் தான் ஸ்லோவா எண்ணினது. அது எண்ணாம இருந்திருந்தா கூட வந்துட்டு ரயான் கான்சென்ட்ரேஷன் அங்க போகாம தனியா பண்ணிருப்பாரு. ரயான் வந்துட்டு வாண்டடாலாம் எதுவும் பண்ணல. அவர் ஏன்னா ரயானுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்க போகுது. ஸோ வை இஸ் கோயிங் டு லூஸ் இட்? அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் முத்து கவுண்ட் பண்ணி அவரை டைவர்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இத வந்துட்டு ரயான் கிட்ட சொல்றாரு. ஆனா முதல் 10 அடுக்கிறதுக்கே 25 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னுட்டுன்னு ஜாக் கிட்ட அது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜாக் கேக்குறாங்க, வேற யார் அடுக்கிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாக்கா மஞ்சரின்னுட்டுன்னு சொல்றாரு. எனக்கு தெரியல இது என்ன. அப்ப நீ மஞ்சரி கூப்பிட வேண்டியது தானே. நீ ஃபர்ஸ்ட் ஜாக் கூப்பிட்ட, ஜாக் வந்துட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ அடுத்தது உன் குரூப் தானே, உன் ஆளு தானே, மஞ்சரி கூப்பிட வேண்டியது தானே. இப்ப அங்க உன் ஆளு என் ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க இல்ல. பவித்ராவை வந்துட்டு நீ ரயான் குரூப்ன்றாங்க. இப்போ இது ரயானே சொன்னதுதான், நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ உன் ஆளை கூப்பிட வேண்டியது தானே, மஞ்சரி கூப்பிட்டு ஆட வேண்டியது தானே. அது உனக்கு வந்துட்டு மஞ்சரி மேல கான்பிடன்ஸ் இருந்தது. சோ வை கான்ட் யூ கால் மஞ்சரி ஃபார் தட்? எதுக்கு இந்த பையன் மேல குறை சொல்ற? ஆனா பேசுறது எதிரில ஒண்ணு பேசுற, பின்னாடி ஒண்ணு பேசுற. இதுதான் நீ ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்க. ரொம்ப கேவலமா இருக்கு முத்து அப்படின்றதுதான் சொல்ல வரேன் நானு. இப்ப எல்லாம் ரயான் வந்துட்டு ரொம்ப கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த டின்னருக்கு பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருந்தது, எல்லாம் ஹாஃப். இத நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம்னு வரப்போ வந்துட்டு முத்து அங்கேயும் வந்துட்டு தன்னோட பங்கு கொண்டு வரணும், தன்னோட ஸ்ட்ராட்டஜி கேம் இப்படியே தான் பேசுறாரு. என்னன்றதே எனக்கு புரியல எனக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ரயான் சொல்லிட்டாரு, நீ இப்ப விளையாடிட்டு இருக்கிறது பிக் பாஸோட. பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, 5 பாயிண்ட்ஸ் 5 பேருக்கு டின்னர்னு சொல்லிட்டாரு. சோ வி ஹேவ் டு டிசைட் ஹூ ஆர் ஆல் தோஸ்னுட்டுன்னு. நீ அதை விட்டுட்டு நாம ஒரு கேம் போடலாம் அப்படின்னாக்கா நீ எங்க கூட விளையாடல, பிக் பாஸோட விளையாடுற அப்படின்னுட்டுன்னு அது சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சது. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, பிக் பாஸ் சொன்னது நைட் டின்னர் ஸ்கிப் பண்றவங்க அப்படின்னு சொன்னாரு. நைட் டின்னர் ஸ்கிப் பண்றவங்களுக்கு பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் வரும், கிடைக்கும் அப்படின்னாரு. ஏன்னா 10 பேர் இருக்கீங்க, 10 பேருக்கு ஹாஃப் பாயிண்ட் இருக்கு. 5 பேர் வந்து நைட் டின்னர் எடுத்துக்கோங்க, 5 பேர் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அந்த 5 பேருக்கு வந்து உங்களுக்கு 1 பாயிண்ட் ஃபுல்லா கிடைச்சிடும். அவங்ககிட்ட இருக்கிற ஹாஃப் பாயிண்ட் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும், 1 பாயிண்டா நீங்க ஃபுல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முத்துக்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, நைட் டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் ஸ்கிப் பண்றவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாரு. அந்த இடத்துல ரயான் கரெக்டா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பண்ணாரு. பிக் பாஸ் சொல்றது ஒண்ணு, நீங்க கூடுதலா ஒரு டாஸ்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பிக் பாஸோட தான் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அவர் ஒண்ணு சொல்லும் போது நீங்க அதை மாத்தி சொல்லக்கூடாது, நீங்க அதை கூட இன்னொரு டாஸ்கை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முத்துக்குமரன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் ஸ்கிப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் நைட் டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணி அவங்களால இருக்க முடியும். அந்த ஒரு எஃபர்ட் போட்டாதான் இந்த எஃபர்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. பட் எத்தனையோ பேர் இருக்காங்க நைட் டின்னர் சாப்பிடாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால மட்டும் நைட் டின்னர் சாப்பிடாம இருக்க மாட்டாங்கன்னு இல்லை. ஸோ முத்துக்குமாரன் அதை எதை பேஸ் பண்ணி சொன்னாரு, எதுக்காக அந்த கூடுதலா ஒரு டாஸ்கை சேர்த்துக்கிட்டாரு அவருன்னு தெரியல. பட் பிக் பாஸ் சொன்னதை தாண்டி கூடுதலா வேற ஒரு டாஸ்க் சேர்த்துக்கிட்டதுனாலதான் ரயான் அந்த கேள்வி முன் வச்சதை நான் பாக்குறேன். கண்டிப்பா இல்ல, எவ்ரி டைம் இஸ் டூயிங் த சேம் திங் தான். பட் அன்னைக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணல. பட் இன்னைக்கு அட்லீஸ்ட் இப்ப பண்றீங்கன்றது சந்தோஷம்ன்றது தான் சொல்றேன் நான். இன்னொன்னு வந்துட்டு ஜாக்கோட பிளே எல்லாம் வந்துட்டு ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அருணை வந்துட்டு ஒரு இதுக்கு சூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டெலிபோன் டாஸ்க்கு. நீ எதுக்கு சூஸ் பண்ற? சரி, அப்புறம் அருண் கிட்டே என்ன சொல்ற, இது நல்லா இருக்காது, வேணாம், நான் செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னுட்டு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னுட்டு சொல்லி அந்த இடத்துலயும் வந்துட்டு தான் புனிதர் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரியல, நீ அருணை செலக்ட் பண்ணிட்டு அருண் இதுதான் கேம், இப்போ உன்னால முடியுமா? அப்போ அருண் வந்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்ல போறாரு. நீ அடுத்தது அங்க போய் பேச போற, அவ்வளவுதான் நீ பண்ணணுமே தவிர அந்த இடத்துல வந்துட்டு இல்ல எனக்கு இஷ்டம் இல்ல, நீ இதை பண்ணக்கூடாது, ஆனா அங்க ஒரு பேர் சொல்லியே ஆகணும்ன்றதுக்காக நான் பேர் சொன்னேன்.
எனக்கு நீங்க அந்த அளவுக்கெல்லாம் நல்லவங்களா காட்டி என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் ஆசிரமம் ஆரம்பிக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? பி எ நார்மல் ஹியூமன் என்ற கோவம் வர இடத்துல கோவம் வரட்டும். இந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட்ஸ் விளையாட்டுன்னு வரப்போ வந்துட்டு எவ்வளவு கன்னிங்கா விளையாடுறீங்கன்னு நல்லா தெரியுது. பட் வை திஸ் சீப் கேம்ன்றது எனக்கு புரியல. அது கொஞ்சம் நெருடலா இருந்தது. இல்ல இன்னொரு அருண் விஷயம் வந்து என்னன்னா அருணுக்கு அந்த டாஸ்க ஸ்கிப் பண்றதுல விருப்பம் இல்ல. அவர் வந்து ஒரு ட்ரை குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாரு. ஏன்னா, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அப்படின்னா 2 பாயிண்ட் கிடைக்கும் அவருக்கு. இந்த டாஸ்க்க ஃபுல்ஃபில் பண்ணா. 2 பாயிண்ட்ங்கிறது ஆமா. அருணுக்கு வந்து 5 பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் அருண. சோ அவர் என்ன ம். நினைச்சாரு, இந்த டாஸ்க் தானே நம்ம விளையாடக்கூடாது. இதுக்கு அடுத்து வர கேம்ல கன்டின்யூ பண்ணலாம்ல அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஐடியா. அதத்தான் கேட்க சொன்னார். ஒன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிடு அப்படின்னாரு. இப்ப ஜாக் அதை கிளாரிஃபை ம். பண்றதுக்கு விரும்பல. ஜாக் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வேணாம் விளையாடாதீங்க அப்படின்னு ஜாக் சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு 10 ம். நிமிஷம் மத்த எல்லாரையும் ம், பேச சொல்றாரு பிக் பாஸ். மத்த எல்லார்ட்டையும் பேசுறாங்க. யாருக்கும் விருப்பம் இல்ல. சோ அதனால ஜாக் ஓகே. வந்து அவுட் ஆஃப் கேம் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. -1. இன்னொரு விஷயம் வந்துட்டு பிக் பாஸ் நிஜமாவே ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சௌந்தர்யா கிட்ட அந்த டாஸ்க் அந்த டெலிபோன்ல சொல்றதுக்குள்ளயும் அவர் படாத பாடுபட்டுட்டாரு. செட் மீல்ஸ்ன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு அத்தனை கேள்விகள் கேட்டு அவர் பிக் பாஸ் அடடா இவங்க எல்லாம் எப்படி கூட இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு போல இருக்குதா. அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ்கே டார்ச்சர் கொடுத்துட்டாங்க, டஃப் கொடுத்துட்டாங்கன்றதான் சொல்லணும். அது ஒரு இது இருந்தது. இப்போ அதுதான் இப்ப ஃபைனலா நம்ம பேசுறது இதுதான். ரயான் வந்துட்டு இப்ப கண்டினியூஸா வந்து முத்துவ நல்லா பிரேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணியம் எல்லாம் வந்துட்டு இப்ப நல்லா பளிச்சுன்னு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்றதுதான் சொல்லணும். சம் சேனல்ஸ் யூடியூப்ஸ் ஆகட்டும் இதுவும் ஆகட்டும் வந்துட்டு சர்வே எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யா வின் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க பர்பஸா வந்துட்டு முத்து பத்தி கேக்குறாங்க. முத்து வந்துட்டு போரிங் பர்சன் பேசிட்டே இருக்காரு. அது சில சமயம் புரியறது கூட இல்லன்றத வந்துட்டு நிறைய பேர் சொன்னது நான் பார்த்தேன் நானு. இதுதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அது நமக்காகவும் இருக்கலாம். ஜேம்ஸ் வசந்த் சார் இன்னும் வந்துட்டு அவரு முத்துவ ஒரு தமிழ் பேச்சாளர்னு நம்பிட்டு இருக்காரு பாவம். எனக்கு அவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ரொம்ப நம்புறாரு தமிழ் பேச்ச. ஏன்னா இவர் வந்துட்டு முத்துவ சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே ரீசன் தமிழ் தான். சோ அவர் வந்துட்டு ஒரு பேச்சாளர் நம்பிட்டு இவ்வளவு பேசுறாரு, மத்தவங்கள எல்லாம் அகேன்ஸ்டா பேசுறாரு, பகைச்சிக்கிற மாதிரி பேசுறாருன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்ன்றத நான் சொல்றேன். அதே மாதிரி சார் சௌந்தர்யாவுக்கு பிஆர் எல்லாம் கிடையாது. நீங்க ராணவ் சொல்றீங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ராணவே சொல்ல விஷயம் அது. எனக்கு பிஆர் வெளியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் சௌந்தர்யாக்கெல்லாம் கிடையாது சார் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்குன்னுட்டு தப்பா எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு நேம் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு முத்துக்காக வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்றத நான் சொல்ல வர ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா நாமெல்லாம் அதை வளர்த்து வச்சிருக்கோம். இவ்வளவு வருஷம் வந்துட்டு நம்ம எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா வாழலாம்னெல்லாம் வந்துட்டு நாமெல்லாம் வாழல. அப்படியெல்லாம் இருந்தா அக்கா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு பேசிட்டு போயிடலாம். நாம இப்படிதான் வந்துட்டு இருக்கணும், இப்படிதான் வந்துட்டு வாழணும்னு சொல்லிட்டுன்னு நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு வட்டம் போட்டுட்டு என்ன சொல்றது ஒரு டிசிப்ளினோட நம்ம வளர்ந்திருக்கோம் வாழ்ந்திருக்கோம். அப்படி இருக்கும் போது வயூ ஸ்பீக் அந்த அளவுக்கு முத்து மேல அப்படி என்ன ஒரு இதுன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் கெடுத்துக்க வேண்டான்றது கேக்குறேன். இப்ப இது ஏதோ இப்ப ரவீந்திரன் சார் பேசுறாரு இல்லையா, நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் நம்ம. அவரு ரவீந்திரன் இப்படி பேசுறாருன்னு சொன்னா ஐயோ அவர் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப அசால்ட்டா போயிடுவோம். நம்ம ரவீந்திரன் சார் சொல்லி அந்த மாதிரி பேசினார்னா. பட் எனக்கு வந்துட்டு ஜேம்ஸ் வசந்த் சார் பேசினதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இப்ப ரவீந்திரன் சார் இப்ப சொன்ன மாதிரிதான் மகாவிஷ்ணு அனுகிரகம் இருக்குன்னுட்டுன்னு சொல்லி சிரிச்சது வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. சோ அந்த மாதிரி நினைச்சு நம்ம விட்டுடுவோம். நம்ம அந்த அந்த அருவருப்பான சிரிப்பு அப்படின்னு நினைச்சு விட்டுடுவோம். பட் ஜேம்ஸ் வசந்த் சார்க்குன்னுட்டுன்னு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சந்தானம் காமெடி ஒண்ணு இருக்கு சார். ஹீரோ வந்துட்டு கேட்பாரு எப்படிடா கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்னுட்டுன்னு. அப்போ எல்லா வார்த்தை முடிவுலயும் தா போட்டுக்கோ
அப்படின்னுட்டுன்னு சந்தானம் சொல்லுவாரு. அது ஒரு படத்துல சொல்லுவாரு. முத்து அந்த தாளை அவர் அந்த தாளதான் வந்துட்டு வாழ்ந்துட்டே இருக்காரு சார் பிக் பாஸ்லன்றத சொல்றேன். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அந்த தா போட்டுதான் பேசுறாரு, முடிக்கிறாரு. வசந்த் சார், இது வந்துட்டு நீங்க தமிழ் பேச்சாளர் நம்பி வந்துட்டு இவ்வளவு பேசுறீங்கல்ல, அந்த 24/7 இல்லைனாக்கா நீங்க பீப்னு போட்டுட்டு பிக் பாஸ் சீசன் 8 போட்டு தேடி பாருங்க. உங்களுக்கு அவர் பேசின அந்த தாக்கள் வந்துட்டு நிறைய அந்த தாக்களால நீங்க வந்துட்டு தாக்கமாகுவீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. நீங்க ஃபுல்லா பாக்கல சார், அதனாலதான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவரெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கூட சொல்லாதீங்க, ரொம்ப கேவலமா பேசுறாரு. இன்னும் அந்த பவித்ரா கிட்ட பேசினதெல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்து பார்க்கணும்ன்றத நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமான்றத நீங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணும். சோ ஏன்னா வந்துட்டு நாங்க பேசுறோன்றதுனால வந்துட்டு எங்களுக்கும் கொஞ்சம் இதுவா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு முத்துவை டவுன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பே பண்ணப்படுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றது, திரும்ப திரும்ப வந்துட்டு நோ ஒன் பேயிங் நோ ஒன் அப்புறம் யாரோ பே பண்றாங்க பிறகு அதனாலதான் சொல்றாங்கன்ற மாதிரி ஆயிடும். நாங்க யாருக்கும் பிஆர் வேல்யூம் பார்க்கல, யாரையும் டவுன் பண்றதுக்கும் இல்ல. வாட் இஸ் ஹேப்பனிங் டே நாங்க அதைத்தான் நாங்க ரிவ்யூவா கொடுத்துட்டு இருக்கோன்றத நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். சோ ஜேம்ஸ் வசந்த் சார், தயவு செய்து எங்களுக்காக நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அந்த பிஆர்னு சொல்லிட்டுன்னு, எங்களுக்காக அந்த பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு போடுங்க. முத்தூது எவ்வளவு தாக்கல் வருதுன்றத மட்டும் நீங்க பாருங்க. அதே மாதிரி பவித்ரா கிட்ட அவர் என்ன ஒரு உவமை போட்டு பேசினாருன்றத வந்துட்டு கொஞ்சம் அதையும் கேளுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டு இல்ல ஹி இஸ் பியூர் எனர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா முத்து அப்பாக்கு நானே செப்பல் வாங்கி தரேன். இதை தவிர எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா அவரை வந்துட்டு நீங்க நம்புறீங்கன்றது எனக்கு கஷ்டமா இருந்தது. நீ பாத்தியா ஹரிஷ் அந்த வீடியோவை? ஜேம்ஸ் வசந்த் சாருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் அவருக்கே அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் அவருக்கே அனுப்பிச்சிருக்கேன். ரெஸ்பாண்ட் பண்ணல. அதாவது பார்த்துட்டாரா இல்லைன்னு தெரியல, ரெஸ்பாண்ட் பண்ணல எனக்கு. பட் வந்து என்னை பொறுத்தவரை ஜேம்ஸ் வசந்த் சார் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். அண்ட் என்ன சொல்றது, உதவி பண்ணக்கூடிய மனிதர்கள் நம்ம வந்து உதவின்னு கேட்டா உடனே அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் ஒருத்தரா நான் ஜேம்ஸ் வசந்த் பாக்குறேன். பட் முத்துக்குமரன் விஷயத்துல அவர் எங்கேயோ என்ன சொல்றது தப்பா கைட் பண்ணப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு எனக்கு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து தமிழ் பேசுறாரு, ஓகே, பட் அந்த தமிழ் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவர் ஆதரிக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. முத்துக்குமரன் வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சில வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு, சில வார்த்தைகள் எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஏன் இதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளே கேட்கிற மாதிரிதான் இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு சில வார்த்தைகள்லாம் மோசமா இருக்கும்போது அதையெல்லாம் திருத்த வேண்டிய இடத்துல முத்துக்குமரன் இருக்கார். பட் ஸ்டில் அதை திருத்தம் கண்டினியூ பண்றாரு. அப்படிங்கிறப்போ இதுதான் தமிழ் அவருக்கு சொல்லி கொடுத்துச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த இடத்துல அவர் தமிழத்தான் இன்னும் கொச்சைப்படுத்துறாரு, இன்னும் தமிழத்தான் வந்து கேவலமா காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் முத்துக்குமரன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னா முத்துக்குமரனை நீங்க தாராளமா ஆதரிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்களுக்கு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு பெண் கிட்ட எப்படி அவர் பேசணும் அப்படின்னு அவருக்கு தெரியல முத்துக்குமரனுக்கு. அவங்க அம்மா கிட்ட அவர் வந்து நல்லா பேசுறா, அவங்க அம்மாவும் அவரை வந்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒருத்தரா முத்துக்குமரன் இருக்கான் அப்படிங்கிறது சொல்றாங்க. நான் அதெல்லாம் ஓகே. பட் வந்து எந்த வார்த்தையும் யார்கிட்ட பேசணும்னு தெரியாம பவித்ரா கிட்ட சில வார்த்தைகள் அவர் பேசினாரு, சௌந்தர்யாவை சில வார்த்தைகள் பேசினாரு அவரு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய இடத்துல கேட்கக்கூடிய இதுலயே இல்லை. அதெல்லாம் வந்து பீப் போடுற மாதிரிதான் இருந்தது அந்த வார்த்தைகள் எல்லாமே. ஒரு டாஸ்க்கு நடுவுல அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதாகட்டும், டாஸ்க்கு நடுவுல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற, நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்கிறது முறைக்கொண்டு எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் அது விளையாட்டு கேட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க விளையாட்டு கேட்கறதெல்லாம் இது கேட்க மாட்டாங்க எங்கேயுமே. பட் அது அவங்க முத்துக்குமரனுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, விளையாட்டுக்கு பவித்ராட்ட கேட்டாரு அவர் அப்படிங்கிறாங்க. விளையாட்டு கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து இதை விளையாட்டு கேட்குறீங்கன்னா அது எப்படி நான் சொல்றது இல்லை. ஒரு படத்துல சந்தானம் அவர்கள் ஒரு படத்துல ஒரு பொண்ணு வந்து கேட்கும்னு நினைக்கிறேன், 5-10க்கு போறதுக்கு போறேன் நான் அப்படின்னு சொல்லி, நீ ஏன் 5-10க்கு போற அப்படின்னு கேட்பாரு அவரு. உனக்கு இதுல நிறைய போகுமே, ஏன் 5-10க்கு போற அப்படின்னு சொல்லி. அதுவே ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சதுனாலதான் அந்த வசனத்தையே நீக்கி வேற ஒரு வசனமா அதை மாத்தி வச்சாங்க.
நான் 5 10க்கு போறேன்னு மறுபடியும் அந்த பொண்ணு வந்து சொன்னப்ப, வாமா உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை சொல்லிடக் கூடாது அப்படின்னு சொல்லி அதை வேற மாதிரி கொண்டு போவாங்க. சோ அந்த 5 10ங்கிற அந்த விஷயத்தையே வந்து இவ்வளவு பிரச்சனை ஆகுது அப்படின்னா முத்துக்குமரன் பேசின அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு பியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அதை ஏதோ ஜஸ்ட் ஜாலியா பண்ண கேட்டாருன்னு சொல்லி முடிச்சுட்டு போறதெல்லாம் எந்த வகையிலும் இல்லை. பெண்ணியத்துக்கு அகெயின்ஸ்டான வார்த்தைகள்லாம் அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண் கிட்ட நீங்க அவ்வளவு வல்கரா கேள்வி கேட்க கூடாது. அவ்வளவு அது வந்து வக்கிர புத்தியோட கேட்ட கேள்வி மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி யாரும் அந்த கேள்வியை வந்து கேட்க மாட்டாங்க. எந்த பெண்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அது எந்த முறையில அவர் கேட்கிறாரு, எந்த வகையில் அதை கேட்டாருன்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் ஆதரிக்கிறார் அப்படின்னா அது அவருடைய விருப்பம். இப்ப நீ வந்துட்டு நிறைய சொல்லுவல்ல, அவரு கிராமத்தாளு, கிராமத்து வழக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவல்ல. கிராமத்து ஆளுக்கு தான் வந்துட்டு ஒரு வயசுக்கு வந்த பெண் கிட்ட எந்த அளவுக்கு தள்ளி நின்று பேசணும்ன்றதெல்லாம் தெரியும். ஏன்னா வந்துட்டு இன்னும் சில கிராமங்களில் வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியிலயே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கிற கிராமங்கள் எல்லாம் இன்னமும் இருக்கு. சோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வர்றப்போ இல்ல அந்த பொண்ணுக்கு எதிர்க்க பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு நாகரிகமாக பேச முடியுமோ அவ்வளவு நாகரிகமா பேசுவாங்க. இந்த விஷயத்துல வந்துட்டு கிராமத்துல இருக்கிறவங்க தான் நிறைய விஷயங்கள் கடைபிடிப்பாங்கன்றத நான் சொல்ல வரேன். முத்துக்குமாரனுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் எலெக்ஷன் சர்வேக்கு போயிருக்கேன். அங்க வந்து எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் நான் பார்த்ததெல்லாம் எங்கன்னா, பழையனூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து அங்கெல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் சர்வே எடுக்கும் போதெல்லாம் அங்க வந்து ஒரு எப்படின்னா அப்பாவே வந்து பொண்ணு பக்கத்துல நிக்க மாட்டாங்க. 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அப்பாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நிக்கிறாங்க அந்த இடத்துல. சோ அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணு முன்னாடி பெருசா எதையும் பேச மாட்டாங்க. இந்த பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பேசுவாங்க. அவங்க வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க. சோ அவ்வளவு அந்த கிராம என்ன சொல்றது, கிராம மொழி அப்படிங்கறது, அந்த கிராம பேச்சு வழக்குங்கிறதெல்லாம் இதுதான். ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு பெண்ணை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது, எதை எங்க பேசணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். பட் முத்துக்குமரன் அப்படி பேசல. இதை வந்து நம்ம கிராம பேச்சு வழக்குன்னு சொல்லிட முடியாது முத்துக்குமரன் பேசுறதெல்லாம். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு டாஸ்க்ன்னு எடுத்துக்கினாக்கா இது டாஸ்க் தானேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் ரொம்ப லீனியண்டா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. டாஸ்க்ன்ற இடத்துலதான் வந்துட்டு முத்து ரொம்ப அந்த பிசிக்கல் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்துட்டு முத்து மேல வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அந்த கொலை பண்றேன்னுட்டு நான் அருண் சொன்னதாகட்டும் இல்ல சௌந்தர்யாவை சொன்னதாகட்டும், அது வந்துட்டு கொலை முயற்சி இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொலை பண்றேன் அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்காருன்னே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது இன்னொரு இது என்னன்னாக்கா இதனாலதான் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு அதிகமாகுதுன்னுட்டு நான் சொல்ல வரேன். நானு முத்துக்குமரனோட அம்மா பெண்களுக்கு அவர் நிறைய மரியாதை கொடுக்குறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா பையன் வீட்டுக்கே வர்றது கிடையாது, நான் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறேன்னுட்டுன்னு அதே அம்மா வாயில தான் வந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த நைட்டு வந்துட்டு காலையில விடிய காலையில கிளம்பிடுவான்னு, அப்ப உங்க பையனை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்ன்றது கேக்குறேன் நானு. சோ வாட் இஸ் முத்துன்றதே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு போலீஸ் சில ஆக்ஷன்ஸ், ஏன்னா விஜய் டிவி கிட்ட நாங்க கேட்டு பார்த்துட்டோம். சௌந்தர்யா இப்போ சௌந்தர்யாக்கு சொன்னதுதான் நாங்க சொல்றோம். நாங்க டாமினேஷன் இல்லாத பர்சனை வந்துட்டு அனுப்ப வேண்டிய வழியில அனுப்புவேன்னு சொன்னதுக்கு வந்துட்டு விஜய் டிவி என்ன எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சோ போலீஸ் இதுல இன்வால்வ் ஆகினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒண்ணு இருந்தது, நம்ம ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப இன்னைக்கு சௌமியா அவங்களும் வந்துட்டு அதுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்ப அப்போ கேக்குறாங்க, பெண்களுக்கு எதிர்த்து செய்யற ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, நாங்க போராடுற எங்களை கைது செய்யறீங்களேன்னுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதேதான் நான் கேக்குறேன். நானு பெண்களுக்காக குரல் கொடுக்க, இப்ப நானும் ஒரு பெண்ன்றதுனால அந்த அந்த பிக் பாஸ் நான் பாக்குறேன்றதுனால எனக்கு அந்த ஷோல முத்து பிஹேவ் பண்ற விதம் வந்துட்டு தப்பா தெரியுது. லைக் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த சௌந்தர்யா வந்துட்டு முடிச்சுட்டு என்னை வந்து பாரு முத்து அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு குளிப்பாட்டி விடவான்னுட்டுன்னு கேக்குறாரு.
ஒருவேளை வந்துட்டு முத்து அம்மா கிட்டயும் அப்படிதான் பேசுவாரா, இல்ல முத்து அக்கா தங்கச்சி கிட்டயும் அப்படிதான் பேசுவாரா, அது கிராமத்து வழக்கமா இல்ல சர்வசாதாரணமான விஷயமான்றது எங்களுக்கு தெரியாது. பட் இங்க எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ல வச்சு சொல்றோம். அது ரொம்ப தப்பான வார்த்தை, ஒரு பெண்ணை தரக்குறைவா பேசின வார்த்தை, ஒரு செக்ஷுவல் இது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த விஷயத்த பாக்குறேன் நானு. சோ கொலைன்ற இடத்துலயும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போலீஸ் பார்க்கணும்ன்றத கேட்டுக்கிறேன் நானு. கொலைன்ற வார்த்தை அவர் சொல்றாரு ஜெயிலுக்கு போயிடுறேன்னுட்டுன்னு, அது விளையாட்டுத்தனம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் பிக் பாஸ வந்துட்டு ஒரு விளையாட்டு என்டர்டெய்னராவே அவர் பார்க்கல, அவருக்கான ஒரு மேடையா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 மாதிரி இல்ல, இன்னும் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி இருக்கு. நாங்க ஏதோ தினமும் வந்துட்டு ஒரு பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இருக்கிற ஃபீல் தான் எங்களுக்கு இருக்கே தவிர ஒரு ஷோ பாக்குற என்டர்டைன்மெண்ட் ஷோ பாக்குற ஃபீல் எல்லாம் வரல. ஸோ இட்ஸ் ரியலி போரிங். இன்னும் விஜய் சேதுபதி வந்து அதை விட மொக்கையா இருக்கு. நாங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே கமலாசன் ஷோ வருதுன்னா எல்லா வேலையும் அந்த நைட்டு செய்யற வேலை எல்லாம் முன்னாடி செய்து வச்சுட்டு உட்காருவோம். ஒரு ½ முன்னாடி ஐயோ இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு திட்டிட்டு இருப்போம் நாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு முத்துவ வந்துட்டு புனிதர் அப்படின்னுட்டு ஜேம்ஸ் வசந்த் சார் சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேம்ஸ் வசந்த் சார் தயவு செய்த முத்துவோட வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. குளிப்பாட்டி விடவான்னு ஒரு பெண்ணை வயசுக்கு வந்த ஒரு பெண்ணை வந்துட்டு கேட்கறது நாகரீகமா சொல்லுங்க. இஃப் யூ ஆர் என்கரேஜிங் தட் ஓகே ஃபைன், நீங்க சப்போர்ட் பண்ணிக்கங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நானு. அதே மாதிரி நீ என்ன சோப் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டது வந்துட்டு இதெல்லாம் சர்வசாதாரணமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன், நான் ஏத்துக்கிறேன். அது இதெல்லாம் வந்துட்டு ஓகே ஓகேன்னுட்டு நம்ம சொல்லிட்டு போறதுனாலதான் ரொம்ப தைரியமா வந்துட்டு நடக்குது. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்த நான் சொல்றேன் நானு. ரொம்ப தைரியமா நடத்துறாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் வந்துட்டு எத்தனையோ சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு அந்த ரேப் கேஸ்ல எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை ரேப் பண்ணிட்டு மாட்டிக்கின ஆட்கள் எல்லாம் உண்டு. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைங்களை அனுப்ப முடியல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ நம்பி அனுப்ப முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்க நேருது, நம்ம பார்க்க நேருது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது கண்ணுக்கு எதிர கோடி மக்கள் இவர் வந்துட்டு நாங்க என்ன மேம்படுத்துறதுக்காக பேசும் போதெல்லாம் சௌந்தர்யா எழுந்திரிச்சு போயிடுறாங்க, தூங்கிடுறாங்கன்னா நீ தான்னுட்டு பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு உட்காந்து கேட்டுட்டு இருக்குமா? அந்த பொண்ணுக்கு அசிங்கம் இருக்கும் இல்ல, வெக்கம் இருக்கும் இல்ல, எந்திரிச்சு போகுது. அதுக்குதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களாலதான் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துட்டு அதிகம் ஆகுதுன்றத வந்துட்டு நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இது எது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி அத்தனை கேமரா முன்னாடி அத்தனை கோடி மக்கள் முன்னாடி வந்துட்டு ஒருத்தைய குளிப்பாட்டி விடவான்னுட்டுன்னு இவர் கூப்பிடுறாரு அப்படின்றப்ப எந்த ஆக்ஷனும் வந்துட்டு யாரும் எடுக்கலன்றப்ப வந்துட்டு ஒரு பெண் உரிமைக்காக நான் போராடுறேன் சார். இது வந்துட்டு போலீஸ் பார்க்கணுன்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். இதுதான் வந்துட்டு நம்ம வழி விடுற மாதிரி இருக்கு. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வழி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். ஹம்பிள் ரிக்வெஸ்ட், கைண்ட்லி டேக் சம் நெசசரி ஆக்ஷன்ன்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. எனிதிங் எல்ஸ் ஹரிஷ்? டிஆர்பி இன்னும் வரல, டிஆர்பி டீடைல்ஸ் இன்னும் வரல. டிஆர்பி டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி தெரியும். அண்ட் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னும் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால். நேற்று சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் வந்தப்போ விஷால் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். பெரிய விஷயம் அது. ஏன்னா அவ்வளவு மீல்ஸ் வந்து நீங்க 45 மினிட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது, மீல்ஸா கொடுத்தா பிரச்சனை இல்லை. உடனே அங்க பீடா, பாயசம், நிறைய லஸ்ஸி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்துல எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். விஷாலே ரொம்ப சோர்ந்து போயிட்டார். பட் ஸ்டில் ட்ரை பண்ணிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த லஸ்ஸியும் ஒரு கிளாஸ் லஸ்ஸியும் 2 ஜாங்கிரியும் தான் மிச்சம்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டுட்டார். இது 2 தான் மிச்சம் இருந்தது. பட் அதனால முடியல அப்படிங்கிறதுனாலதான் டாஸ்க்ல அவங்க பண்ண முடியல. பட் அப்போ கூட அவருடைய ட்ரை வந்து பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 95% அவருக்கு என்ன அந்த டாஸ்கை முடிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 5 நிமிஷம் அவர் கிடைச்சிருந்ததுன்னா அந்த டாஸ்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் இவ்வளவு நாள் வந்து விஷால் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, விஷால் எம்டியா இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய எஃபர்ட்டை வெளியில கொண்டு வந்திருக்காங்க சௌந்தர்யா இந்த டாஸ்க் மூலமான்னு நான் பாக்குறேன். நீங்க கரெக்டான ஆளை சூஸ் பண்ணீங்க, கரெக்டான ஆளை சூஸ் பண்ணதுனால அவர் வந்து
பாயிண்ட்ஸ்க்காக பண்ணலன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து சௌந்தர்யாக்காக தான் இந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா. ஏன்னா பாயிண்ட்ஸ்க்காக அப்படின்னா வந்து இவ்வளவு சிரமப்பட்டு அவர் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாக்காக பண்ணும்போது அது வேற மாதிரி தெரிஞ்சது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இந்த டாஸ்க் அவர் ஃபுல் எஃபர்ட்ஸும் அழகா இருந்தது. அதுக்காகவே நம்ம வந்து பாராட்டலாம் வரோம். கண்டிப்பா. இந்த பாயிண்ட்ஸ் ஃபைனலா என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? இப்ப முத்து டாப்ல இருக்காரா? இல்ல முத்து டாப்ல இல்ல. டாப்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ரயானை சொல்லலாம். ரயான், சௌந்தர்யா 2 பேரும் டாப்ல இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு தூரம் வந்துட்ட, என்ன அசால்ட்டா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வருது, அது பாடுது, ஓடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நக்கல் அடிச்சிட்டு இருந்த. அப்போ நீ இந்த டாஸ்க்ல நீல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அடுத்தவங்கள வந்துட்டு என்ன சொல்றது, டீக்ரேட் பண்றதுக்கு வருது இல்ல, நீ என்ன பண்ணிருக்க இப்போ? இப்ப உன்னை விட சௌந்தர்யா தானே அதிகமா எடுத்திருக்கா. அப்ப நீ இவ்வளவு நாள் ஸ்ட்ராட்டஜி பண்ற, நாங்க மேம்பாடுக்காக நாங்க இது பண்றோம், நாங்க உழைச்சோம், இது பண்ணோம், அது பண்ணோம், ஒண்ணுமே இல்லையே, நீ ஜீரோல இருக்கியே இப்போ. இப்ப சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சௌந்தர்யா விட கீழே இருக்க நீ. அப்புறம் ஏன் நீ அடுத்தவங்களை பத்தி பேசுற? சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ் கூட இல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க சௌந்தர்யா. ரயானோட சேர்ந்து இருக்காங்க. ரயானும் 13 பாயிண்ட்ஸ், சௌந்தர்யாவும் 13 பாயிண்ட்ஸ். 2 பேரும் வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல மஞ்சரி 12 பாயிண்ட், அதுக்கப்புறம் முத்துக்குமாரன் 11 பாயிண்ட், தீபக் அதுக்கப்புறம் 10 பாயிண்ட்ல வராரு, ராணு 9 பாயிண்டோட இருக்காரு. இப்போ எனக்கு நீ எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கன்றது எனக்கு பிரச்சனை இல்ல. சௌந்தர்யா விட கம்மியா தானே எடுத்திருக்கேன். நான் அதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன் நானு. அப்ப நீ இவ்வளவு இப்ப நீ எதுக்கு நீ சொல்ற? இப்ப சௌந்தர்யாக்கு தெரியும் என்ன பண்ணணும், நாம எப்படி இங்க இருக்கணும்ன்றது வந்துட்டு சௌந்தர்யாக்கு தெரியும். நீ சௌந்தர்யாவோட கேம் நீ ஆடாத. இப்போ பாய்ஸ் டீம் அந்த ஸ்வாப் நடந்தப்போ கேக்குறாங்க, நான் போறேன் அப்படின்னாக்கா சுனிதா எல்லாம் அனுப்பவே இல்லை. அப்பதான் விஜய் சேதுபதி ஒரு ஷோல சொல்றாரு, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு நினைக்கிறியா, யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கன்றப்ப சௌந்தர்யா கை தூக்கிட்டு சொல்றாங்க, சார் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறதுல அப்புறம் எதுவுமே பண்றது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சௌந்தர்யா கேட்டிருக்காங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு டினை ஆயிருக்குன்றதான் நான் சொல்றேன் நானு. சரி போகட்டும், எல்லாம் போகட்டும். இப்ப இருக்கிற இந்த 10 பேர்ல கூட ப்ராவிஷன்ஸ் ஆகட்டும், கிச்சன் இன்சார்ஜ் ஆகட்டும், எது கேட்டாலுமே ஆசைப்பட்டு கேக்குது அந்த பொண்ணு. எது கேட்டாலுமே இல்ல இல்ல இல்ல, கிச்சன் ஸ்கில்லுன்னுட்டு ஏ ஸ்கில், நீ தீபக் கூட தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அந்த பொண்ணு இன்சார்ஜ் கேக்குது, கொடுத்துட்டு போங்கள. இது என்ன சொல்றது, நீ யாரு டிசைட் பண்றதுக்கு? கேப்டனே கிடையாது, நீ யாரு டிசைட் பண்றதுக்குன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. சோ நீ இவ்வளவு நக்கல் அடிச்சுட்டு இப்ப இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த டாஸ்க் ஆடணுமோ அந்த டாஸ்க், இப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகணுமோ, ஆனா இப்போ டாஸ்க் ஆடி ஜெயிக்கணும்ன்றது வந்துட்டு ஒரு கம்பல்சரின்ற மாதிரி ஒரு நெசசிட்டி தேவை இருக்கிறதுனால she is playing a game very well and she has scored more than you. அப்ப நீ இவ்வளவு நாள் ஆடினது ஒண்ணுமே இல்லையே. என்ன சொல்றது, ஓடிட்டு உட்கார்ந்துடுறதுல ஒண்ணுமே இல்லையே. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும்ல. அப்ப நீ என்ன பண்ணின இவ்வளவு நாள்? எல்லாரையும் மண்டை குழப்பி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த. எங்க மண்டெல்லாம் குழம்பி போயிருக்கு. எனக்கு என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல் வேணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்ப இந்த சீசன் இன்னும் 2 வாரம் ரெவ்யூ கொடுத்துட்டு முடிப்போன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த பாக்குறப்போ, பிக் பாஸ் பாக்குறப்போ ஒரு மாதிரி பண்ணுது. அந்த அளவுக்கு மஞ்சரியும் முத்துவும் பேசுறது, கூட ஜாக்லின் பேசுறது, அது இன்னும் வந்துட்டு இப்ப மஞ்சரியும் ஜாக்லினும் சேர்ந்து முத்துவ பேசிட்டு இருக்கிறது. எப்பா அது எப்படி எப்படி குரூப் ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு சௌந்தர்யா தனியாவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்தியா வா சேர்த்துக்கிற, நீ போனியா கண்டுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு இதுலதான் போயிட்டு இருக்காங்க. ஷி இஸ் பிளேயிங் எ வெரி குட் கேம். இது ரவீந்திரன் சார் சொல்றதாலயோ இல்ல மத்தவங்க யாருன்னா வந்துட்டு காசை கொடுத்துட்டு சொல்றதுனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல. ஷி இஸ் பிளேயிங் அ கேம் வெரி வெல். அண்ட் எனக்கு ஜேம்ஸ் வசந்த் சார் வந்துட்டு முத்துவோட இதெல்லாம் நல்லா பார்க்கணுன்றத நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்னை போலீஸ் டேக் சம் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ன்றத நான் கேட்டுக்கிறேன். வேற என்ன? ஜாக்லின் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜீரோல இருக்காங்க தெரிஞ்சு ஜாக்லின். ஏன்னா பவுலிங் டாஸ்க் வந்துச்சு, பவுலிங் டாஸ்க் வந்துச்சு. யாருடைய போட்டோ வேணாலும் நீங்க முன்னாடி வச்சுக்கலாம். பட் அவங்க பர்பஸா சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த பால் போடும்போது எல்லாருடைய இதுவும் விழுந்தது. பட் சௌந்தர்யாவோடது மட்டும் விழல. செகண்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, அப்பவும் விழல. ஸோ அதுல வந்து லூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப சௌந்தர்யா மேல ரொம்ப வெஜன்ஸா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா எப்பெல்லாம் சவுண்ட் வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் அட்டாக் பண்றாங்க. அவங்களுக்கும் சரி, முத்துக்குமரனுக்கும் சரி, 2 பேருக்குமே தெரியுது சௌந்தர்யா ஏதோ பண்றாங்க. அதனால சௌந்தர்யா பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு வெளியில அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அதனால அட்டாக் பண்ணா தான் நம்மளால வந்து வெளியில உள்ள வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்காக சவுண்டை எப்படி வெளியில அனுப்பணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல சவுண்ட் வந்து எதுவுமே பண்ணாம அவங்க ஈஸியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுறாங்கன்னு பாக்குறேன் நான். ஜஸ்ட் போற போக்குல அது பெரிய அளவுல எடுத்துக்காம போற போக்குல அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு பாக்குறேன். நேத்து ரயான் ஒரு வார்த்தை சொன்னாரு. ரயான் வந்து எல்லாரையும் அந்த டாஸ்க் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரயான் வந்து சௌந்தர்யா கூப்பிட்டு உட்காருங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டு இருந்தப்போ சௌந்தர்யா ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க, எதுவுமே பண்ணாதவங்க கடைசியில எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையா சொன்னாங்க. பட் அதுதான் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் ரயான் வந்து டாப்ல போயிடுவாருன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல திடீர்னு சௌந்தர்யா என்ட்ரி உள்ள வருதுங்கிறப்போ, அதுவும் ஃப்ரம் 4 பாயிண்ட்ஸ்ல இருந்து 13 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 9 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது சௌந்தர்யா கிடைக்குதுங்கிறது என்னை பொறுத்தவரை அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். ஏன்னா சௌந்தர்யா பவுல் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஒரே ஸ்பின்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல அவங்களால முடியுது, அவங்களுக்கு செய்ய தெரிஞ்ச டாஸ்க்ல அவங்களால முடியுது அப்படின்னு பாக்குறேன் நான். ஸோ அதனால இது வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது இது ஒரு வித்தியாசமா இருக்க போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். எதர் ரயான் இல்ல சௌந்தர்யா இல்ல மஞ்சரி, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா தான் பாக்குறேன். 3 பேர்ல யார் வராங்க அப்படிங்கிறது தான் தெரியல இப்போ வரைக்கும். ஏன்னா இன்னும் ஒரு டாஸ்க் பெண்டிங்ல இருக்கு. இந்த ஒரு டாஸ்க் எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுல தான் வந்து டிசைனிங் இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பா. அவருக்கு இப்ப ரவீந்திரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பிஆர் இருக்காங்க சௌந்தர்யாக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா, எஸ் பிஆர் இருக்காங்க. யாருன்னா இந்த தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்த கோடான கோடி மக்கள்லயோ வந்துட்டு பெண்ணை பெற்றவர்கள்னு இருப்பாங்கல்ல அப்பா அம்மா, அவங்க எல்லாருமே பிஆர் தாங்க. சௌந்தர்யாவை வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு எல்லாருக்குமே அவங்களோட பொண்ணை பாக்குற ஃபீல் தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் சௌந்தர்யாவை பிடிக்குது. நம்ம அப்பாக்களை தவிர வந்துட்டு அண்ணா தம்பி எல்லாம் நம்ம சொல்லல. பட் பெண்ணை பெற்ற அத்தனை அப்பா அம்மாக்கும் வந்துட்டு இது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி இது ஒண்ணுமே தெரியலையே இந்த பொண்ணுக்கு, அவங்க இப்படி பேசுறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன்னதே அப்படின்ற அந்த கொந்தளிப்பெல்லாம் வந்துட்டு அந்த பெத்த தாய்க்கு இருக்கும். சோ எல்லாரும் இவங்க எல்லாரும் தாங்க பிஆர்ன்றவங்க இவங்க எல்லாரும் தாங்க. நீங்க வச்சிருக்கீங்க பாரு, காசை வாங்கிட்டு வந்து முத்துக்கு பேசிட்டு சௌந்தர்யாவை டவுன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு பணம் தேவையில்லைங்க, அந்த பொண்ணோட சிரிப்பு ஒண்ணு போரும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன் நானு. சோ லெட்ஸ் சி ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.